போட்டித்தருக்கு அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், இலவச மாதிரி தேர்வு, நேரடியாக நீங்கள் சென்டருக்கு வந்து எழுதக்கூடிய ஒரு ஓஎம்ஆர் டெஸ்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். சரிங்களா? யார் யார் வர போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்போம். ஏன்னா எத்தனை பேர் வரீங்க, கோயம்புத்தூருக்கு எத்தனை பேர் வர போகிறீங்க, அதே போல் தருமபுரிக்கு எத்தனை பேர் வர போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி சீட் நாங்கள் அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்கோம். எப்போ நடக்கும்? புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, சார் நான் இப்போ தான் பார்க்குறேன், ஏன்னா குரூப் 2 மெயின்ஸாக எழுதிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாடல் டெஸ்ட் இது வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டாகவும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? நீங்கள் நேரடியாக வந்து நம்ம பயிற்சியத்தில் படிக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதி நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, மார்ச் 5ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரையும் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் 9:30க்கு வந்துடுங்க. சரிங்களா? 9:30க்கு வந்துட்டீங்க அப்படின்னா தான் 10 மணிக்கு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல் கோயம்புத்தூர்லையும் தருமபுரிலையும் நடக்க போகுது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய பயிற்சி மையம், தருமபுரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பயிற்சி மையத்தில் நடக்க போகுது. முன்பதிவு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் உங்கள் நேமு, கோயம்புத்தூருக்கு வரீங்களா தருமபுரிக்கு வரீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. சரியா? ஓகே. ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவும் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். 9:30க்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வந்துருங்க. சரிங்களா? 9:30க்கு சென்டருக்கு வந்துங்க. 9:30 to 1:30. சரியா? ஸோ 200 கொஷின்ஸ் இருக்கும். என்ன பேட்டர்னா குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும், ஜிஎஸில் 75 கொஷின்ஸ். அப்படியே குரூப் 4 பேட்டர்ன் என்ன இருக்கோ அதே பேட்டர்னில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ வினாத்தாள் வந்து பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்காது, ஆஃப்லைன் டெஸ்ட் தான். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதுபோல் ஆஃப்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும் போது ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது எப்போ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம். இது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 2 3, சரிங்களா, 1 2 3 இந்த ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75% வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும். அப்புறம் 4வது ரேங்க்லேருந்து 8வது ரேங்க் வரையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45%லேருந்து 50% வரையும் ஸ்காலர்ஷிப் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து மார்ச் 10ஆம் தேதி அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்பர் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூருக்கான அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் இதுதான். மேப் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து மேப் போகிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அதியமான் அகாடமின்னு போகிறீங்கன்னா மேப் வந்துடும். பட் தருமபுரிக்கு இன்னும் வராது. பட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. தருமபுரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தெரியும். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் தான். சரிங்களா? நெடுமாறன் நகர். ஓகே. ஸோ இந்த 2 அட்ரஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டைரக்ட் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குன்றத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். நீங்கள் டைரக்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் 8 ரேங்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோயம்புத்தூருக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்துடும். தருமபுரிக்கான அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மறக்காம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் நான் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்றது கவுண்ட் தெரியாது. ஸோ வந்தீங்க அப்படின்னா தான், அதாவது ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தான் எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, தருமபுரியா இல்லை கோயம்புத்தூரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ. ஸோ அதே போல் தமிழ் வீடியோ கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள எஸ்ஐக்கான வீடியோஸ், அதே போல் குரூப் 4க்கான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அதே போல் ஃபாரஸ்ட்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்சி சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.